யாத்ராகமம் அதிகாரம் 16 விளக்கம். யாத்ராகமம் 16 அதிகாரம் இஸ்ரவேலர் பாலைவனத்தில் தேவனால் அளிக்கப்பட்ட மன்னா மற்றும் காடை பற்றிய அதிசயத்தை விளக்குகிறது. இது தேவன் தனது ஜனங்களுக்கு தினமும் தேவையானதை அளிக்கும் உண்மையை காட்டுகிறது. 1. பாலைவனத்தில் குறை கூறுதல். இஸ்ரவேலர் சீன் பாலைவனம் வந்தபோது உணவு இல்லாததால் மோசேயையும் ஆரோனையும் குறை கூறினர். எகிப்தில் இருந்தால் சாப்பாடு இருந்தது, இங்கே பட்டினி கிடைக்கிறோம் என்று புலம்பினர். 2. தேவன் மன்னா கொடுப்பதாக வாக்குறுதி. தேவன் மோசேயினிடம், நான் வானத்திலிருந்து அப்பம் போல உணவு தருவேன் என்றார். அது தினமும் கிடைக்கும். ஆனால் அவர்கள் தேவனின் கட்டளையை கேட்கிறார்களா என்று சோதனை. 3. மன்னா மற்றும் காடை கொடுக்கப்பட்டது. மாலை நேரத்தில் காடைகள் வந்து முகாமை மூடியது. காலை நேரத்தில் பனி போல் சிறிய வெள்ளை துகள்கள் காணப்பட்டது. அதுவே மன்னா. இது என்ன? மன்னா என்ற வார்த்தையின் அர்த்தம் அதுவே. மன்னா சேகரிக்கும் விதிமுறைகள். ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவு மட்டும் சேகரிக்க வேண்டும். அதிகமாக சேமித்தால் அது கெட்டுப்போகும். இதன் மூலம் நாள்தோறும் தேவனை நம்பி வாழ கற்றுக் கொடுத்தார். சப்தத்தினத்திற்கான விதி. 6ஆம் நாள் இரட்டிப்பு அளவு சேகரிக்கலாம். 7ஆம் நாள் ஓய்வு நாள். உணவு சேகரிக்க கூடாது. தேவன் ஓய்வின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். மன்னா நினைவாக வைக்கப்பட்டது. மன்னா தேனுடன் கலந்த அப்பம் போல் இருந்தது. ஒரு பாத்திரத்தில் மன்னா வைத்து அடுத்த தலைமுறைக்கு நினைவாக வைத்தார்கள். இஸ்ரவேலர் 40 வருடங்கள் இதையே சாப்பிட்டு வாழ்ந்தனர்.